அதை நம்ம தட்டி விட்டா பருப்பி உருண்டை பிடிச்சா கலகா உருண்டை நம்ம எப்படி வேணா செஞ்சுக்கலாம். ஒரு கிலோ வெல்லம், 1 கிலோ வறுத்த கடலை பருப்பு. நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா வெல்லம் கட்டிங்கன்னா எதனா ஒரு வெல்லம் எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த வெள்ளத்துலலாம் நம்மளுக்கு வந்து கடலை பருப்பி வராது. ஜாங்கு வெல்லம்னு சொல்லி நம்ம கேட்டு வாங்கினா மட்டும்தான் அந்த வெல்லம் தருவாங்க. அதில் மட்டும்தான் நம்மளுக்கு கடலை பருப்பி ஈஸியாக செய்ய முடியும். வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கடலை பர்பி செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 கிலோ வெல்லம் எடுத்துருக்குறோம். 1 கிலோ வெல்லம் வந்து ஒரு கடாயில் போட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, அந்த வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதை நம்ம நல்லா காய்ச்சணும். அதை நல்லா காய்ச்சிட்டு அதில் வந்து கல் மண் தூசு எதனா இருக்கும். அந்த வெல்லம் நல்லா கரைஞ்ச உடனே நம்ம சுத்தமாக வடிகட்டி மறுபடியும் அந்த கடாயில் நம்ம ஊற்றி நல்லா பாகு நல்லா நம்ம காசணும். பாகு நல்லா முறிஞ்சு வரும்போது தான் நம்ம அந்த பர்பி செய்ய போகிறோம். அது எப்படி பர்பி வருதுன்னு பார்க்கலாம். இந்த டைமில் வந்து நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஏலக்காய் லைட்டாக நம்ம தட்டி அதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃப்ளேவர் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். 1 கிலோ வெல்லம் மொத்தம். வெல்லமாக இருக்கும்போது வீடியோ எடுக்க முடியல, பாகு காய்ச்சும் போது அதுலேருந்து வீடியோ எடுத்துக்கிறேன். 1 கிலோ கடலை பருப்பு, நிலக்கடலை, நல்லா காஞ்ச நிலக்கடலையை உரித்து நல்லா வறுத்துட்டு அதை தோல் நீக்கி நம்ம 1 கிலோ, இந்த டப்பா வந்து 1 கிலோ டப்பா, அதில் 1 கிலோ ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கிறோம். இந்த டப்பாவில் 1 டப்பா ஃபுல்லாக 1 கிலோ சைஸுக்கு நம்ம இப்போ வெல்லம் கொட்டி பாகு காய்ச்சினுக்கிறோம். அப்படின்னா 1 கிலோ வெல்லம், 1 கிலோ கடலை பருப்பு, 1/2 டம்ளர் தண்ணி, ஒரு 4 ஏலக்காய் இருந்தால் நம்ம வீட்டிலே சுவையாக நம்ம கடலை பருப்பி, கடலை மிட்டாய் செய்யலாம் ஈஸியாக. இந்த பாருங்க, பாகு வந்து நல்லா சுண்டாக காய்ச்சணும். பாகு வந்து நம்ம தண்ணியில் போட்டோம்னா நம்மளுக்கு பாகு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா கையில் எடுத்து ஊட்டும் போது நம்மளுக்கு அது ஒரு மிட்டாய் பதத்துக்கு வந்துடும். அந்த அளவுக்கு நல்லா நம்ம சுண்ட பாகு காசணும். பாகு நல்லா இறுகி வந்தால் தான் நம்மளுக்கு அதுதான் பதம். இப்படி செஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டா இல்லை அந்த கரண்டியை நம்ம சுற்றும் போது அந்த வெல்லம் பாருங்கள் எந்த அளவுக்கு அது கரண்டு வருது பாருங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு வரணும். அதான் நம்மளுக்கு வந்து பதம். மூணாவது முறை நம்ம பாகு செக் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு வந்து அந்த தண்ணியில் போட்டு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நல்லா கல் மாதிரி ஆகிடும். உடைச்சா உடையணும் பாகு, அதான் பதம். தண்ணியில் போட்டு எடுத்து அதை நம்ம உருட்டி நம்ம கையில் உடைச்சா உடையணும் கண்ணாடி மாதிரி. அந்த ஸ்டேஜ் வந்தால் தான் நம்ம கடலை பருப்பு போட்டணும். இந்த கடலை வறுத்த கடலையை நம்ம போட்டு செஞ்சுனா தான் நம்மளுக்கு பாகு ஈஸியாக பருப்பி நமக்கு ஈஸியாக செய்ய முடியும். பாருங்க, பாகு எடுத்து உடச்ச ஒடிது பாருங்க, அந்த அளவுக்கு உடையணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாகு நம்மளுக்கு உடையணும் கண்ணாடி மாதிரி. அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்த கடலை பருப்பு அதில் போடுறோம். 1 கிலோ கடலை பருப்பு. அதை கொட்டின உடனே நல்லா இடவிடாத கிண்டணும். இல்லைன்னா நம்மளுக்கு பருப்பி நம்மளுக்கு சரியாக வராது. எல்லா பருப்புலேயும் அந்த பாகு ஓட்டணும். இடவிடாது கிண்டு உடனே ஒரு தட்டில் வந்து நெய்யோ எண்ணெயோ ஆயில் ஏதாவது தடவி அதில் நம்ம கொட்டி
அதை நம்ம அழகாக பர்பி மாதிரி நம்ம ஷேப்புக்கு கொண்டு வந்துடணும். அப்படி இல்லையா சூடாக கையில் எண்ணெய் தடவிக்கின்னு உருண்டை பிடிச்சோம்னா கடலை உருண்டை நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம தட்டி விட்டோம்னா பர்பி. ஆனால் எல்லாமே உடனே செய்யணும். கொஞ்ச நேரம் நம்ம டிலே விட்டாலும் பர்பி பார்த்தீங்கன்னா அது எப்படி நீங்கள் கொட்டிங்கன்னா அதே மாதிரி ஆகிடும். பாருங்க பர்பி எந்த அளவுக்கு வந்தது பாருங்க. அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க பார்க்கறதுக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கடாயை இறக்கிட்டு ஒரு தட்டில் நெய் தடி வச்சுக்கிறோம். அதில் கொட்டி கடாயில் கத்தெல்லாம் நல்லா வலிச்சு நம்ம அந்த பிளேட்டில் போட்டு அந்த சூடு ஆறத்தாங்களே நம்ம அழகாக பர்பி ஷேப்புக்கு தட்டி விட்டுணும். இங்கே பாருங்கள் அந்த அந்த பாகு அந்த நமக்கு பர்பி கொட்டிருக்குல்ல அதில் கரண்டி வச்சு எடுக்கும்போது எந்த அளவுக்கு நூல் நூலாக வருது பாருங்கள். அந்த அளவுக்கு நம்மளுக்கு சோம்பு அப்படி மாதிரி அந்த நூல் நூலாக வரும். அது வந்தால் நம்மளுக்கு பர்பி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த பிளேட்டில் கொட்டிக்கிறது நம்ம அப்படியே நம்ம ரவுண்ட் ஷேப்பில் தட்டி விட்டோம்னா அது நல்லா சூடு ஆன பிறகு பார்த்தீங்கன்னா பர்பி நம்மளுக்கு கிடைக்கும். இல்லை உருண்டையாக வேணுன்றவங்க இந்த மாதிரி சூடாக இருக்கும்போதே கையில் கொஞ்சம் எண்ணெய் தட்டிக்கிட்டு அழகாக நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். அதை நம்ம தட்டி விட்டால் பர்பி உருண்டை பிடிச்சா கலகா உருண்டை நம்ம எப்படி வேணால் செஞ்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட்டு பார்க்கலாம். இது பாருங்கள் நம்ம இந்த பாகெல்லாம் உருண்டை பிடிச்சிட்டோம். அது நம்ம அப்படியே நம்ம தட்டி விட்டுருந்தாலும் நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஆறின பிறகு வந்து பர்பி கிடச்சிருக்கோம். நம்ம கடலை உருண்டையாக பிடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 1 கிலோ பருப்பு 1 கிலோ வெல்லம் ஒரு 70 உருண்டை வந்துருக்குது. இப்போ நம்ம எப்படி செஞ்சோமோ அதேமாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி கடலை உருண்டை செஞ்சு சுவையாக சாப்பிட்லாம். ரொம்ப எளிமையான மெத்தடு தான் இது. இந்த நம்ம சேனலை பார்த்துட்டு எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். எப்படி இருக்குது கடலை உருண்டை? சூப்பராக இல்லையா?